மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். சார் 2025 குரு பயிற்சி வரப்போகுது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பொது பலன்களை முதல்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் பேசிடலாம் சார். கண்டிப்பாக. ஸோ பொதுவாகவே நவகிரகங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பெயர்ச்சி. எப்பெல்லாம் குரு பெயர்ச்சி வருதோ அப்பெல்லாம் ஒரு குடும்பத்தில் சுபகாரியங்களை பற்றி பேசுவோம். உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும், காது குத்தணும், ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஜோதிடர்கள் பலருமே இந்த குரு பலன் இருக்கான்னு சொல்லி பார்க்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்பது மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இப்பொழுது இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து தன்னுடைய அடுத்த வீடான மிதுன ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஸோ நவகிரகங்களில் ரொம்பவே சுபத்துவம் வாய்ந்த கிரகம் குரு பகவான் வர்றதுனால இயற்கையிலேயே பலருக்கு திருமண பாக்கியங்கள் கூடி வரும். இயற்கையிலேயே பலருக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். இயற்கையிலேயே பலருடைய வாழ்க்கை சுபிக்ஷ நிலையை நோக்கி நகர்வது வழக்கமான ஒன்று. ஸோ அந்த அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி குறிப்பாக புத பகவானுடைய வீட்டுக்கு குரு பகவான் வர்றதுனால, அதுவும் ரிஷபராசியை விட்டு வர்றதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை 12 ராசிக்காரர்களும் நிச்சயமாக அடைவார்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியா இந்த குருவோட பூரண பலனை அனுபவிக்கக்கூடிய ராசியில ஒரு 5 ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதுவும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம குரு பெயர்ச்சியோடு சேர்ந்து 4 முக்கிய கிரகங்களுமே ஒன்னா பயிற்சி ஆகுது. அதில் முதல் பயிற்சியாக குரு பெயர்ச்சியும், திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆல்ரெடி பயிற்சியாக இருக்கக்கூடிய சனி பயிற்சியும், அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி. ஸோ இந்த 4 கிரகத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தா பல நன்மைகளை 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி வழங்கும். ஓகே, சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு முக்கியமான ஒரு 5 ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி சூப்பராக இருக்கும்? ஸோ குரு பெயர்ச்சியில் மிக முக்கியமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசியில் முதல்ல இருக்கக்கூடியது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். குடும்ப ஸ்தானத்தில் குரு வர்றதுனால அவருடைய பொருளாதார மந்தத்தன்மைகள் எல்லாமே மாறுபட்டு ஸோ ஃபைனான்ஷியலி பயங்கரமான ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அதற்கடுத்தது முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியவர்கள் துலாராசிக்காரர்கள். இந்த துலாராசிக்கு அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ 9வது இடத்துக்கு போகிறதுனால இந்த ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல் குரு வந்தால் போகிற இடமெல்லாம் சொந்த இடம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எதெல்லாம் தொடராங்களோ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாக துலாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். அதன் பிறகு முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது சிம்ம ராசிக்காரர்கள். இந்த அஷ்டமத்து சனி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கலக்கத்தோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. அஷ்டம சனி என்ன ஆட்டி படைச்சிருமா, அஷ்டம சனி ஏதாவது சில பாதிப்புகளை ஏற்படுத்திடுமா அல்லது தேவையில்லாத வழியை கொடுத்துருமான்ற பயத்தோடு இருப்பாங்க. பட் அவர்கள் எல்லாம் தயவு கூர்ந்து கவலைப்படவே வேணாம். ஏன்னா 10ல் இருந்த குரு 11ஆம் இடமான லாபத்துக்கு வரார் சிம்மராசிக்கு. ஸோ லாபத்தில் குரு வர்றது ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு காலம்னு சொல்லுவாங்க. ஸோ வேலையில் மாற்றத்தை தரும், பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரும், குடும்பத்திலையும் பெரிய ஒரு நிம்மதி அமைதியை இந்த குரு பகவானால் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டுன்னு சொல்லலாம். அதற்கடுத்து இருக்கக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள். கிட்டத்தட்ட இந்த 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்தே ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுடாதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு 6வது இடத்துல இருந்த குரு இப்பொழுது 7வது இடத்துக்கு வரார். ஸோ 7ல் வரக்கூடிய குரு நேரடியாக குரு பார்வை அடையக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி முதன்மையாக இருக்குன்னு சொல்லணும். அப்போ 7ல் குரு வரும்பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் மலரும், திருமணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இல்லற வாழ்க்கையில் பல சச்சரவுகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நிலையான திருமண வாழ்க்கைக்குள் போகக்கூடிய சூழலை தரும். அதன் பிறகு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ற மாதிரி கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம சனி விலகிறதுனாலும் 4ல் இருந்த குரு அவர்களுக்கு 5வது இடத்துல வர்றதுனாலும் ஸோ அவர்களுக்கும் குருவினுடைய பரிபூரண பலன்கள் இருக்கிறது. அவங்களுக்குமே பல சுபகாரியங்கள் எல்லாமும் இந்த குரு பெயர்ச்சியில் நடக்கக்கூடியதா இருக்கு. தென் குரு பெயர்ச்சியோடு சேர்ந்து அந்த முன்னாடி வந்த சனி பெயர்ச்சியும் நடந்ததுனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த குருவினுடைய தாக்கம் என்பது நிச்சயமா நல்ல பலன்களை செய்யும். அவருடைய வாழ்க்கையில் கடந்த 3 வருஷம் அவங்க அனுபவிச்சுட்டு இருந்த எல்லா சச்சரவுகளும் அவங்களுக்கு கண்டிப்பா மாறியே தீரும். அதன் பிறகு இந்த மகர ராசிக்காரர்கள் எப்படா ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 7.5 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக கண்டிப்பாக அமையும். ஸோ மற்ற ராசிக்காரர்கள் பெருசா பயந்துர தேவையில்லை. ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவானுடைய சுபிக்ஷமான பார்வை பல்வேறு விதங்களில் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியே தீரும். சூப்பர் சூப்பர். அதாவது வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த குரு பயிற்சியில் வந்து யாராவது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருந்தால் நல்லது அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரங்கள்?
ஸோ குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு விதத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா மேஷராசிக்காரர்கள் யாரோடு பேசினாலும் பழகினாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா மேஷராசிக்கு 3வது நபர்களால் தேவையில்லாத சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும். முன்ன பின்ன தெரியாதவங்க அறிமுகமாகும் பொழுது அதீத நம்பிக்கையும் பொறுப்பையும் அவங்க இடத்துல எதையுமே ஒப்படைக்கக்கூடாது. உடன் பிறந்த சகோதர வழிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட மேஷராசிக்குள்ள தேவையில்லாத மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஸோ அதில் கொஞ்சம் மேஷராசிக்காரர்கள் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. அதற்கடுத்தது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் முடிஞ்சிருந்தாலும் தேவையற்ற விரய செலவுகளை இந்த காலகட்டம் குரு பகவானால் ஏற்படுத்துவார். அதை அவங்க முடிஞ்ச வரைக்கும் சுபவரையும் பண்ணணும், வரவுக்கேற்ற செலவு இருக்கணும், விரலுக்கேற்ற வீக்கத்தோடு நடந்துக்கிட்டா கடகராசிக்காரர்கள் பெரிய வழியிலிருந்து கண்டிப்பாக அவங்க தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு 10வது இடத்துல குரு வர்றதுனால வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணும். பல பேருக்கு வேலையில் மாற்றத்தை தருவார். அந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி அவங்க வேண்டிக்கணும். ஏன்னா 10ல் குரு வந்துச்சுன்னா பட்டத்தை கெடுத்துருமா, பதவியை கெடுத்துரும், பேரை கெடுத்துரும், புகழை கெடுத்துரும்னு ஒரு பயம் வரும். ஸோ இவங்க எவ்வளோ எஃபோர்ட் எடுத்து தெளிவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு களங்கம் விளைவிப்பதற்காக சில இடையூறுகளை இந்த குரு பகவானால் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் குரு வராரு. 8ல் குரு வரும்பொழுது ஒரு தேவையற்ற சொல் அல்லது பழி அல்லது பெயர் கெடுவதற்குரிய வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்தும். ஏன்னா இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது ஜோதிடத்தில். அப்போ இவர்களே தப்பு பண்ணலாம் கூட தேவையில்லாத சில தண்டனைகளும் பழிகளும் இந்த காலகட்டத்துக்கு ஆளாக்கப்படக்கூடிய நிலை உண்டு. அதில் கொஞ்சம் இவங்க கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மகர ராசிக்காரர்கள் 6வது இடத்துல குரு போய் மறைகிறதுனால ஒரு பக்கம் 7.5 சனி விலகிறது அவங்களுக்கு நான் சாதகம்னு சொன்னாலும் அந்த 6ல் குரு வரும் பொழுது பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். அதே மாதிரி உடல்நலன் சார்ந்த விஷயத்தில் அவங்க கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஸோ ரொம்ப எமோஷனல் ஆகாமல் மனசை கொஞ்சம் சாந்தமாக வச்சுக்கிட்டாலே போதும். இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் நிச்சயமாக அமையும். சூப்பர் சூப்பர் சார். இந்த குரு பயிற்சி வந்து யாருக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும், ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்னா எந்த ராசி நேயர்கள்? ஸோ ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தோம்னா துளாராசிக்கு கண்ணை மூடிக்கிட்டு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் ஒரு டீ குடிக்க கூட காசு இல்லைன்னு நினைச்சவங்கலாம் இருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலாக போய் உட்காந்து சாப்பிடக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும். ஸோ ஒரு பக்கத்தூருக்கு போக கூட என்னால் முடியல, பைக் எடுத்துகிட்டு போக முடியலன்னு நினைச்சவங்கலாம் ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பை துளாராசிக்காரர்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி அவர்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய உச்ச வளர்ச்சியை அவங்க அடைவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பீக் பீரியட் துளாராசிக்கு பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம். அதற்கு அடுத்தது ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த பீரியடில் ஒரு ஜாக்பாட்டுக்குரிய காலம். ஸோ இப்போ தொட்டு பார்த்து செலவு பண்ணவங்களாம் அள்ளி செலவு பண்ணக்கூடிய பீரியடாக துளாராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு 2 பேர்த்துக்குமே இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடியது கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனியால் இந்த 5 வருஷம் அவங்களுக்குள்ள இருந்த அழுத்தங்கள் மாறி பஞ்சமத்தில் குரு வரும் பட்சத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தால் ஒரு மிகப்பெரிய அனுகூல பலன்களை அவர்களும் பார்ப்பார்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் கண்டிப்பாக அடிச்சே தீரும். சூப்பர் சூப்பர் சார். ஜாக்பாட்டு மணி வைஸ் எல்லாமே ஓகே தான். எல்லாத்தையும் தாண்டி வந்து எனக்கு நிம்மதி இருந்தாலே போதும், நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், என் லைஃப் நல்லா ஸ்மூத்தாக மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ எந்தெந்த ராசிக்காரங்களாம் ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க இந்த குரு பயிற்சியில்? ஸோ நிம்மதியை எதிர்பார்க்கக்கூடியது குறிப்பாக 12 ராசிக்காரர்களும் நிம்மதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதில் குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் பெரிய நிம்மதியை அடையக்கூடிய ராசிகள்னு பார்த்தோம்னா, ஸோ குரு வரக்கூடிய இடங்கள் சரியில்லாமல் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கார். ஸோ மீனராசிக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல குரு பகவான் வரார். அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடத்தை குரு பார்க்கிறார். ஸோ இந்த 2 ராசிக்காரர்களுக்கு ஏன் பெரிதளவு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் ராசியில் இருந்த ராகு கேது அவங்களை விட்டு வெளியில வராங்க. ஸோ சந்திரனோடு ராகுவும் கேதுவும் சேர்ந்துச்சுன்னா சந்திர கிரகண தோஷத்தை அது ஏற்படுத்தும்னு சொல்லலாம். இந்த கிரகணம் இருந்துச்சுன்னா மன ரீதியா நிறைய உளைச்சல்ல மாட்டிட்டு தவிச்சிருப்பாங்க. நம்ம கன்னிராசி மீனராசி யாரை கேட்டாலும் டெப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இந்த ஆன்சைட்டி இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த 1.5 வருஷத்துல இந்த ட்ரௌமான்னு சொல்றமே அந்த ட்ரௌமாவை அவர்கள் அதிகமாக அனுபவித்திருப்பார்கள். எதை தொட்டாலும் பயமா இருக்கு, எதை நினைச்சாலும் பயமா இருக்கு. ஸோ தேவையில்லாத பதட்டத்தையும் படபடப்புகளையும் சில நேரம் கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நீங்க கேட்ட அந்த நிம்மதி என்பது இந்த 2 ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குருவினுடைய பலனால் கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அதன் பிறகு அடுத்த இடத்துல 2 ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை தரும். அவருடைய இல்லற வாழ்க்கையில் இருந்து வந்த தொய்வுகள் எல்லாமும் மாறுபடும். சந்தோஷத்தையே பாத்திர மாட்டோமா, நிம்மதியே கிடைச்சிடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அந்த நிம்மதிக்குரிய அமைப்புகள் வந்தே தீரும். சூப்பர் சூப்பர் சார். அதாவது வந்து 2025 குரு பலன்களில் வந்து என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கும்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். சந்தோஷம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.